பூமர் பட்டா பூமர் பட்டா இந்த கோயிலில் கும்பிட்டோம்னா எல்லாம் நடத்தாலும் நடக்கும். ஆமாம், முக்கியத்துவம் அப்பா எடுத்து பண்ணி சொல்லிட்டு எப்போ கல்யாணம் அதுவும் நடக்கும். அதெல்லாம் நடக்காது. இங்கே ரெடி தெரியல வாழ்க்கை அது பழைய பாட்டெல்லாம் இல்ல இருக்கு அவங்ககிட்ட இருக்கு பாட்டு வச்சிருப்பாங்க. பழைய பாட்டை புதுப்பிச்சு வச்சிருக்காங்க நிறைய. ஆமா, இங்க வரோம். கருத்த மச்சான் டோக்கன் என்ன நீங்க ஃபுல்லாவே டோக்கன் வாங்கி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நேற்று ஃபுல்லாக டோக்கனே வாங்க பேக் வச்சிருக்கேன். அந்த பேக் காமிக்கிறேன். ஸ்டார்டிங்ல ஒரு எடிட் பண்ணி போட்டுருப்பேன் ஒரு பேக், அந்த பேக் தான். அதுதான் டோக்கன் மட்டன் கிரேவி. ஆமாண்டா பலாப்பழம் இருக்கும்ல, அது ஃபுல்லா அந்த காயில பாயில் பண்ணி பிரியாணி மாதிரி செய்வாங்க. தெரியல பாருங்க, நான் உள்ள போய் காமிக்கிறேன். டிஃப்ரெண்டாக ஓகே ப்ரோ, உள்ளே போயிட்டு என்ன சாப்பாடுன்ற வீடியோ சொல்கிறேன். என்ன லியோ என்ட்ரி சிரிக்காதீங்க ஐயோ. அவருங்க பெருசு சாப்பிட இழப்படாச்சு. சாப்பிட நேரத்தில் போட போறாங்க. வீடியோ ஆன் பண்ணி பேசுறேன். பிரியாணி முடிஞ்சு போச்சாம்பா. ஆமாம், நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால பிரியாணி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒயிட் ரைஸு சாம்பார் அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட போயிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சாப்பிட்டு கூப்பிட்றோம். கோவத்தில் இருக்காரு சார் பிரியாணி இல்லைன்ட்டு. பிரியாணி வெஜ் பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி கிடையாது. பரவாயில்ல. கட் பண்ணு அப்பதான் வரல. அப்பளம் வரல, கடுப்பாயிட்டாரு. A few moments later. சாப்பாடு போதுண்ணா. அப்பளம் தெரியுங்க, பாயசம் முடிச்சுடா வாடா. முடிச்சு தூக்கிட்டு இல்லையா அப்படிங்களா? ஓகே गाइस, சாப்பிட்டு முடிச்சாச்சு. கை கழுவ போகிறோம். பாயசம் வச்சாங்க, சந்தோஷம். பட் வந்து அது அப்பளம் போட்டு பாயாசத்தில் ஊற்றி அப்படி சாப்பிட்டு அப்படின்னு நினச்சேன். கேட்டதுக்கு அவனை வச்சுருக்கானோ, ஆனால் இல்லை சரியாக போச்சு, செய்யவும் இல்லை. சமைக்கிறவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அது மட்டும் தான் ஒரு வருத்தம். அக்கா பாயாசத்துக்கு அப்பளம் வைக்கலக்கா, வச்சுக்கிட்டு இல்லைன்ட்டானோ. அப்பாங்கக்கா வடை பாயாசம் அப்பளம் சொல்லுவாங்களே. பெரிய விஷயம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இங்கேருந்து கிளம்பி அங்கே ஒரு வீட்டில் பண்ணுவோம்ல, தாத்தா விட பெரியப்பா விடன்னு தெரில. அவங்க பெரியப்பா தான். பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு 8:05 ட்ரெயினா. அங்கேருந்து பக்கம் தான், சும்மா நடந்து போகிறது தான். அது ட்ரெயினில் ஏறினோன்னே வீடியோ முடிஞ்சிடும். ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் எவ்வளோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.
சூப்பரா வந்தவனா இவன் தான். இது இருக்கிற இடமே தெரியாம இன்விசிபிளா வந்தான். ஆனா விண்டோ சீட்ல ஜாலியா காத்து வாங்கிட்டு வந்தான். இவன் எதுக்கு வந்தானே இந்த மாதிரி எல்லாரும் வர ட்ரை பண்ணி மாதிரி ஒட்டுப்படுத்திட்டு வந்தான். சாமிக்காண்டி வந்து நான் கஷ்டப்பட்டு டிக்கெட் போட்டு வேற ஒருத்தர் வந்து சீட் கொடுத்து வந்தான். சரி அமைதியா நீ சாமி பேரை மட்டும் ஃபுல்லா சொல்லிடு. குலதெய்வ கோயில் சாமி பேரை மட்டும் சொல்லிட்டு போடா. காத்த ஐயனார் சொல்றா. தலைமலை கேட்டு கூட சொல்ல. இந்த விழா முடிந்துவிட்டது. ட்ரெயின் வரைக்கும் வருவோம். அப்படியா? ட்ரெயின் இங்கே முடிஞ்சிச்சு. நான் விருதுநகர் போகிறோம். ரெஸ்ட்டை போட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டானே என்ன நேரத்தில் ஐஸ்கிரீமா குல்பீஸ் வேணுமா குச்சைஸ் வேணுமா? தம்பி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. மேனேஜர் மாதிரி பேசணும். இங்க நல்லா இருக்காதுடா. அது ஆயிடா. குல்பி பாம்பே குல்பி சாக்கோ பாரு. குடிக்கிறோமா? நிறைய காசு அவ்வளோ இருக்கு. அவ்வளோதான். எவ்வளோ ஆச்சு? வாங்கியிருக்கேன். நான் வாங்கல. என்னடா பண்ணிட்டு உடனே வீடியோ என்ன இருக்கு வேற என்ன வாங்கலாம் என்ன பஞ்சு மிட்டாய் சாப்பிடாது. காலிஃப்ளவர் பக்கோடா இல்லண்ணா இல்ல பீச்சில் வந்துருக்கோம். நீ வந்து அந்த இமேஜ் நான் இது வாங்கிட்டேன். இது மாதிரி கேபிஎஸ் மாதிரியா தம்பி? நாங்களாம் காஞ்சிபுரத்துல சில கம்பெனி வேன் வந்தாச்சு. வேன்ல ஏத்திட்டு இருக்கோம். நம்ம தானுமே நம்ம தான் அழையுமா பொங்கும் பொரியும் எல்லாம் ஆகும். சரிப்பா சரிப்பா பாய்ப்பா. அவ்வளோ என்ன வரும்ல டக்கு இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா கொடுப்பாங்க. இருப்பா பொறுப்பா. இன்னும் 3-4 பேர் இருக்காங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க. போன என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. 4 hours later. கைஸ் நாங்க வந்து இப்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். 8:05 ட்ரெயினே இப்போ வந்து ட்ரெயின் வந்துடும். அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட முடிச்சுக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நீ சின்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு எல்லாரும் செட்டில் ஆகிட்டதுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சிடும். ஓகேவா? ட்ரெயின் டிக்கெட் இல்லை வித்தவுட் நாள்லங்க 195 ரூபா பண்ணி வரும். ஸ்லீப்பர் சீட் இல்ல. ஆனா ஸ்லீப்பர்ல படுத்துது. 195 ரூபா கட்டியிருக்கோம். டீம் போட்டாரு இப்படிங்க போட்டிருக்காரு. இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் டிக்கெட் பாக்கதா நம்ம ஸ்லீப்பர் புக் பண்ணி வர மாதிரி வருவாரு. ஆனா ஸ்லீப்பர் கிடையாது. ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அது பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. என்ன பண்றா? நம்மளுக்கான சொத்துக்காக எவ்வளோனா மரம் கட்டி செய்ய வேண்டியதாக இருக்கு. ஹை கைஸ், இப்போ வந்து நாங்கள் முகேஷை வந்து 5 பெட்டி தாண்டி வந்து அவனோட சீட்டை தனியாக போட்டு வந்துட்டோம். நானும் செக்கிங்க்கு வந்துட்டான்.
அதான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். சேஃபாக உட்கார்றது தான் மெயின் ப்ராசஸ்ஸு. டக்குனு இப்போ டிடிஆர் வந்துட்டு அதான் நம்ம இங்கே வந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் வீடியோ தரேன். A few moments later. அதாவது கலாய்ஸ் அதாவது வந்து சீட்டு வந்து மாறி எப்படியோ பண்ணி உட்கார வச்சிருப்போம். திருப்பி எப்போ வந்து பிடிக்க போனாலும் தெரியல. நைட்டு ஃபுல்லாக பயத்தோடய விக்கி வருவாருன்னு வரணும். பயத்தோடு இந்த விளையாடுனா அப்படி நடுவில் மாட்டும் போது நான் வீடியோ எடுக்கிறேன் இவங்க 2 பேரும். இதில் சோகமான விஷயம் என்னன்னா என்னோட செல்ஃபி ஸ்டிக் மிஸ் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்றபடி இந்த vlog முடிச்சிடுவோமா? ஓகே guys, bye. என்னாலும் காதல் குத்தாது பார்வையால் எங்க வச்சாலே பார்க்காம பேசாம சேராம போனாலும் என்னாலும் நல்லா இருக்கும். தாங்காம தூங்காம நான் இங்க வாழ்ந்தாலும் நீ ஆச்சும் நல்ல